ஆதியாகம புத்தகம் வேதத்தினுடைய முதலாவது புத்தகம், தோராவிலே முதலாவது புத்தகம், பழைய ஏற்பாட்டிலே முதலாவது புத்தகம், மிக முக்கியமான புத்தகம், ஆரம்பங்களின் புத்தகம், கால அளவும் அதிகம் எடுத்துக்கொண்ட புத்தகம், சரித்திர அடர்த்தியும் நாகரிகத்தின் துவக்கமும் மிக ஆழங்களும் ஆச்சரியங்களும் மறைந்திருக்கிற புத்தகம். மற்ற புத்தகங்களை காட்டிலும் ஆதியாகம புத்தகத்திற்கு சிறப்புகள் அதிகம். ஏன் ஆதியாகமத்தை படிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு ஆதியாகம புத்தகம் மட்டும் இல்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? வேதம் துவங்கும் பொழுது சீராக சிறப்போடு ஒரு நல்ல துவக்கத்திலே ஓப்பனிங், அந்த துவக்கம் என்பது மிக சிறந்த ஒரு துவக்கத்தோடு தெளிவாக துவங்குகிறது. அதுதான் மற்ற புத்தகங்களுக்கும் வேதத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. ஆக வேதத்தில் மற்ற புத்தகங்கள் இருக்கிற இடங்கள் நமக்கு தெரியும். ஆனால் ஆதியாகம புத்தகம் இருக்கிற இடம் துவக்கத்திலே இருக்கிறது. அதிலும் ஆதியாகம புத்தகத்தில் பல வகையான செய்திகளை படிக்க வேண்டியது இருப்பதனால 10 வகையான சப்ஜெக்ட் பிரிவுகள், பாடப்பகுதிகள் அதுக்கு உள்ளே இருக்கின்றன என்று பார்த்தோம். ஆதியாகமத்தை படிக்கும் பொழுது வேத சரித்திரத்தை படிக்கலாம், அறிவியலை படிக்கலாம், விஞ்ஞானத்தை படிக்கலாம், கணிதத்தை படிக்கலாம், தத்துவத்தை படிக்கலாம், உலக சரித்திரத்தை படிக்கலாம், நாகரிகத்தை படிக்கலாம், தத்துவங்களை படிக்கலாம், பிற மதங்களை படிக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாகவும் படிக்கலாம். ஆக பல வகையான பாடப்பிரிவுகள் கூட உள்ளே இருக்கின்றன. அறிவியலாகட்டும், கணிதமாகட்டும், சமயமாகட்டும், சீர்திருத்தமாகட்டும், தத்துவமாகட்டும், இறையியலாகட்டும், எல்லா வகை பாடப்பிரிவுகளும் ஆதியாகமத்தில் இருக்கிறது. ஆக வெறும் கதையாக மட்டும் அதை படிக்க முடியாது. வாசகன் அதை எப்படி படிக்கிற கோணத்தில் எப்படி படிக்க வேண்டும் என்று துவங்குகிறானோ அந்த கோணத்தில் தான் படிப்பு கூட செல்லும். ஆக வாசகன் அதை ஆராய்ச்சி செய்து அதை ஒரு கோணத்தை குறிப்பிட்டு அந்த ஒரு கோணத்தில் மட்டும் எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருந்தால் அது ஆழமாக போய்கொண்டே இருக்கும். உதாரணமாக நாகரிகம். இந்த நாகரிகம் எப்படி துவங்கியது? வேதத்தில் இருந்து ஆதியாகமத்தை ஆராய்ச்சி செஞ்சு போய்கொண்டே இருந்தால் போய்கொண்டே இருக்கும். அறிவியல். அறிவியல் குறித்து வேதம் சொல்லுவது என்ன? ஆதியாகம புத்தகத்தை படித்தால் அது அறிவியலோடு சம்பந்தப்பட்ட புத்தகம், போய்கொண்டே இருக்கும். மதங்கள். மதங்கள் எப்படி தோன்றின? ஆதியாகம புத்தகத்தை படித்தால் அதே கோணத்தில் போய்கொண்டே இருக்கும். ஆனால் வாசகர், கிறிஸ்தவர்கள் அப்படி படிப்பது கிடையாது. விதவிதமாக ஆராய்ச்சி செய்து புத்தகத்தை படிப்பது கிடையாது. ஆகையினால் தான் புத்தகம் வெறுமையாக இருப்பது போல காணப்படுகிறது. நாம் படிக்க வேண்டிய ஆதியாகம புத்தகம் அதிகமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. ஆகவே அதை படிக்கும் பொழுது பல்வேறு வகைப்பட்ட செய்திகளையும் பாடங்களையும் குறிப்புகளையும் நாம் நம்முடைய கவனத்தில் திருப்ப வேண்டியது இருக்கிறது. 50 அதிகாரம் கொண்ட இந்த புத்தகத்தை 2 பகுதிகளாக பிரித்தோம். அந்த 2 பகுதிகள், முதல் பகுதி அதிகாரம் 1 முதல் 11 முதல் பகுதியாகவும், அதிகாரம் 12 முதல் 50 வரை 2ஆம் பகுதியாகவும் பிரிக்கலாம். முதல் பகுதி ஏறக்குறைய 2000 வருஷ சம்பவங்களை உள்ளடக்கி இருக்கிறது. 2ஆம் பகுதி ஏறக்குறைய 300 வருஷம், அதாவது 284 வருஷம் கணக்கிட்டால் அதை வட்டமிட்டு ரவுண்ட் பண்ணி 300 வருஷம் என்று ஒதுக்கி இந்த 12ஆம் அதிகாரம் முதல் 50 அதிகாரம் வரைக்கும் 2ஆம் பகுதி என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதியை சுமார் 300 வருஷ கால சம்பவங்கள் அல்லது சரித்திரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆக புத்தகம் பெரியது, புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற செய்திகள் பெரியது, சரித்திரம் கூட பெரியது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் கூட ஆழமும் அடர்த்தியும் நிறைந்தது. அப்படி இருக்கும் பொழுது அதை படிப்பதற்கென்று தனி கவனம் தேவைப்படுகிறது, தனி மனநிலையும் தேவைப்படுகிறது. அது முழுவதையும் உள்ளடக்கி இருக்கிற புத்தகமாக இருக்கிறதுனால
முதல் பகுதி என்று அழைக்கப்படுகிற அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் மட்டும் 2000 வருஷ சம்பவங்கள் இருப்பதினாலே அதில் அதிகமான கால நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் 2000 வருஷ சம்பவங்கள், 2000 வருஷ சம்பவங்களிலே கால அளவு பெரிதாக இருப்பதினாலே அதில் படிக்க வேண்டிய செய்திகளும் பெரிதாக இருக்கின்றன. ஆகையினால்தான் ஆதியாகம புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு ஒரு அதிகாரமாவது தேவைப்படும், குறைந்தபட்சம். ஆக நாம் தொடர்ச்சியாக படிக்க வேண்டிய இருக்கிறபடினாலே இந்த வாரம் நாம் படிக்க வேண்டியது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இதுதான் நம்முடைய துவக்க புத்தகம், செய்தியின் துவக்க அதிகாரம். இதை படிக்கும் பொழுது நாம் பயணிக்க வேண்டிய, படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உள்ளே அதிகமாக இருக்கின்றன. ஏனென்றால் மற்ற புத்தகங்களை விட ஆதியாகம புத்தகத்திற்கு தான் எதிர்ப்புகள் அதிகம் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஆதியாகம புத்தகத்தில் மற்ற செய்திகள் 50 அதிகாரம் இருக்கிற செய்திகள் கூட சரித்திர கோர்வையும் கதையும் கதை பின்னணியும் சரித்திர பின்னணியும் இருப்பதினால் அது அதிகமாக எதிர்ப்புகளை சம்பாதிக்கவில்லை. ஆனால் ஒரு அதிகாரம் அதிகமான எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கிறது. அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தான் உலகத்தில் அதிகமான எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறது. காரணம், அறிவியல் பூர்வமாக இந்த அதிகாரத்தின் மேலே கல் எறிகிறவர்கள் அதிகம். நாத்திகர்கள், தேவனை நம்பாதவர்கள் கூட உலகம் தேவனால் படைக்கப்பட்டது என்றால் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது முதல் அதிகாரத்திலேயே உலகத்தை தேவன் படைத்தார் என்று. அப்படி என்றால் நாத்திகன் இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது, வாதிடுகிறான், வாக்குவாதம் பண்ணுகிறான், அவனுடைய அறிவுபூர்வமான காரியங்களை வைத்து இதோடு கூட வாதிடுகிறான். ஆக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதிகமான எதிர்ப்புகளை உலக பிரகாரமான மக்களிடத்திலிருந்து சந்திக்கிறது. அது மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமாக கூட இந்த அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். எப்படி உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது, எப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த மூன்றுமே மிக முக்கியமான வாக்குவாத தலைப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் படிக்கும் பொழுது, கிறிஸ்தவர்கள் இதை படிக்கும் பொழுது அவர்களுடைய கோணத்திலே படிப்பது கிடையாது. நாம் படிக்கும் பொழுது விசுவாசித்து உலகத்தை தேவன் உருவாக்கினார், சிருஷ்டித்தார் என்று நம்பி படிக்கிறோம். ஆதியாகமத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் உண்மையா, அதற்கு என்ன சான்று என்று பார்த்தோம். இயேசு சொன்ன சான்றுகளை வரிசையாக பார்த்தோம். அதே போல அப்போஸ்தலன் சொன்ன சான்றுகளை பார்த்தோம், பேதுரு சொன்ன சான்றுகளை பார்த்தோம், யூதா சொன்ன சான்றுகளை பார்த்தோம். அப்படி என்றால் ஆதியாகமத்தில் நடந்தது உண்மை. தேவன் சிருஷ்டித்தார், ஆதாம் தேவனால் படைக்கப்பட்டான், சாத்தான் ஆதாம் ஏவாளையும் சோதித்தான். அது மட்டுமல்ல, பெருவெள்ளம் வந்தது, நோவாவின் காலத்திலே உலகம் முழுவதும் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. இதையெல்லாம் கதை போல ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு ஆதாரமாக புதிய ஏற்பாட்டிலே ஆம் அது நடந்தது உண்மை என்று புதிய ஏற்பாட்டு பக்தர்களும் அதை ஆமோதிக்கிறார்கள், விசுவாசித்தார்கள். அப்படி விசுவாசித்தவர்களில் முக்கியமானவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் அப்படியே விசுவாசித்து சொன்னதினாலே நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர்தான் ஆதியிலே இருந்தார், பிதாவின் மடியிலே இருந்தார், ஒரே பேரான குமாரனாக இருந்தார், உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது கூட கூடவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரையை விட இயேசுக்கு தான் சிருஷ்டிப்பில் என்ன நடந்தது என்று தெரியும். அவரே அதை சொல்லியிருக்கிறார், விசுவாசித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாமும் அதை விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தோம், ஆதியாகம புத்தகத்தின் பெயர், எபிரேய பெயர், கிரேக்க பெயர் என்ன என்று பார்த்தோம். அதற்கு பிறகு உலக தோற்றத்தின் கால யுகங்களின் அளவை பார்த்தோம். அதற்கு பிறகு ஆரம்பங்களை பார்த்தோம். 10 வகையான ஆரம்பங்கள் என்ன என்று பார்த்தோம்.
அதற்கு பிறகு வம்ச வரலாறு என்று வம்ச வரலாறுகளை பார்த்தோம், யாருடைய வம்ச வரலாறு என்று. அதற்கு பிறகு அதிகார ரீதியாக, தலைப்பு ரீதியாக எந்தெந்த மனுஷன் எங்கே வருகிறான் என்று குறிப்பாக 7 நபர்களை அதிகாரங்களில் பிரித்து படித்தோம். ஆக நாம் ஆதியாகம புத்தகத்தின் அறிமுகம் மட்டும் போன வாரம் பார்த்தோம், புத்தகத்துக்குள்ளே செல்லவில்லை. இன்றிலிருந்து தான் நாம் புத்தகத்துக்குள்ளே அதிகாரம் வசனமாக செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆக என்னுடைய முகவரியை சுருக்கி கொண்டு நாம் செய்திக்கு கடந்து செல்லலாம். முதலாவது ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஓகே, இந்த 2 வசனங்களும் வேதத்தினுடைய மிக முக்கியமான வசனம். அது சொல்லும் பொழுது சிருஷ்டிப்பை விளக்கி சொல்லுகிறது, அதே வேளையில் சுருக்கி சொல்லுகிறது. கேள்வி வரும் பொழுது எப்படி வரும்? உலகத்தை குறித்து, உலகத்தை யார் உண்டாக்கினார் என்பதை குறித்து சொல்லுது. உலகத்தை உண்டாக்குனது யார் அப்படின்றது ஒரு கேள்வி. சரி, எப்போ உண்டாக்குனார்? 2வது கேள்வி. எப்படி உண்டாக்குனார்? 3வது கேள்வி. இந்த கேள்விகள்லாம் மனுஷன் கேட்குற கேள்விகள். ஆனால் மாம்சம் பிரகாரமாக மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்கும்? இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி யார் இருந்தது? இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஸோ நியாயமாகவே 6 அறிவுள்ள ஒரு மனுஷனுக்கு சிந்திக்கிற சிந்தை இருந்தால், சரியாய் வேலை செய்தால், சமநிலையில் இருந்தால் இந்த கேள்வி உதிப்பது நியாயம். நீங்கள் இன்று படிக்கிற இந்த பாடங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, இது உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, உங்கள் சபையில் விசுவாசிகளுக்கு, உங்கள் தொழிலில் கூட வேலை செய்கிறவர்களுக்கு, நீங்கள் தனித்தால் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் அவர்களோடு பேசுவதற்கு, உங்கள் ஜபக்குழுவில் பேசுவதற்கு இவையெல்லாம் பயன்படும். ஆக இது ஏதோ அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி என்று விட்டுவிடாதிருங்கள். வாழ்க்கையில் என்றாவது எப்பொழுதாகிலும் யாரோ ஒருவர் இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதற்கு கிறிஸ்தவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கையில் தான் பதில் இருக்கிறது. வேறு யாரிடத்திலும் உலகத்தில் பதில் இல்லை. கிறிஸ்தவர்களே, உங்கள் கையில் தான் உலகத்திற்கே பதில் சொல்லக்கூடிய பதில்கள் உங்கள் கையில் இருக்கிறது. ஆகவேதான் இதை படித்து பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்கள் மேல் இருக்கிறது, நம்மேல் இருக்கிறது. உலகம் முழுவதும் உண்டாவதற்கு முன்பு என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை. சரி, இதெல்லாம் உண்டாகும் முன்பதற்கு எப்படி இருந்தது? ஒன்றுமே இல்லை. என்ன இருந்தது? யாரும் இல்லை. ஆதியிலே தேவன் மட்டுமே இருந்தார், வேறு யாருமே கிடையாது. ஆதியிலே தேவன் மட்டுமே இருந்தார். அவரே யுக யுகமாய் யுக யுகமாய் யுக யுகமாய் அவர் மட்டும்தான் இருந்தார். ஆக சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கப்படும் முன் அவர் மட்டுமே இருந்தார். ஆதியிலே தேவன், ஆதியிலே தேவன் மட்டுமே இருந்தார், வேறு யாருமே கிடையாது. அந்த தேவன் என்ற வார்த்தை தமிழிலே தேவன் என்று இருக்கிறது, ஆங்கிலத்தில் காட் என்று இருக்கிறது. ஆனால் மூல வேதத்தின் மொழி ஹேலோஹிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹேலோஹிம், ஆதியிலே ஹேலோஹிம் இருந்தார். அந்த ஹேலோஹிம் என்ற வார்த்தை சிங்குலர், அதே வேளையிலே ப்ளூரல் மீனிங். சிங்குலர் பர்சன், ஆனால் ப்ளூரல் மீனிங். எப்படி? ஒரு தேவன் தான்
ஆனால் பல விதங்களில் இருக்கிற ஒரு தேவன். அதை தான் ஆதியிலே தேவன் இருந்தார், அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். 2வது வசனம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். சோ 2வது நபர். 3வது, உண்டாக கடவுது என்று சொன்னார், வார்த்தை. ஆக வார்த்தையாகவும் செயல்பட்டார். ப்ளூரல் ஆனால் சிங்குலர். ஹேலோயிம் என்ற வார்த்தையினுடைய உள் பொருளே அதுதான். ஆகையினால் தான் தேவன் நாம், நம்மை என்று பேசுகிறார். கவனியுங்கள், 1 அதிகாரம் 26 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின் படியேயும். ஏன் நமது அப்படின்னு சொல்றாரு? ஏன் அவர் எனது அல்லது என் அப்படின்னு சொல்லி இருக்கணுமே? அப்போ நமது அப்படின்னு யாரை கூட்டி சேர்த்து பேசுறார் அப்படின்னா, அவர் பன்மை தன்மை உள்ள சிங்குலர், தனி தேவன். அப்போ ஹேலோயிம் அப்படின்ற வார்த்தை, தேவனும் இருக்கிறாரு, வார்த்தையான தெய்வமா இருக்கிறாரு, தேவ ஆவியாவும் இருக்கிறாரு. ஸோ ஆதியிலேயே தேவனுடைய அந்த திரித்துவ தன்மை முதல்லயே விளங்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே காட் திடீர்னு 3 உருவமா வந்தல்ல, 3 வகையா வந்துடல. ஸோ ஆதியிலே தேவன் மட்டும்தான் இருந்தார், சகல சிருஷ்டி உண்டாக்கும் முன்பு. அதே வார்த்தையில் இன்னொரு பொருள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ இங்க இன்னொரு காரியத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. என்னோடு சேர்ந்து சங்கீதம் 8:3, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும். கவனிங்க, உம்முடைய விரலின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும். வானங்களா வானமா? வானங்களை. ஆனா ஒண்ணுல வாசித்தது வானத்தை. ஏன்னா இங்க வரப்போ வானங்கள். 1 more, 136, சங்கீதம் 136:5. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதி. வெயிட், எல்லாம் கிரியேஷனை பத்தி வருது. கிரியேஷனை குறிச்சு, சிருஷ்டிப்ப. வானமா வானங்களா? அது என்ன, அங்க வானம் இங்க வானங்கள்? உண்டாக்குதலை குறித்து படிக்கிறோம், அப்படிதான் சொல்லி இருக்குது. உம்முடைய விரலின் கிரியைகளாகிய வானங்கள் அப்படின்னு சொல்லுது உள்ள படிக்கிறப்ப. ஆனா 1 அதிகாரம் 1 வசனத்துல வானம் அப்படின்னு வருது. ஸோ அப்போ ஒரு வானம் இல்லை, பல வானங்கள் இருக்குது, அதனால வானங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ சிருஷ்டிப்பை குறித்து படிக்கிற 1 அதிகாரத்தில் 1 வசனத்தில், ஆதியிலே ஹேலோஹிம் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். த கிரியேட்டர். அந்த ஒரு கிரியேட்டரை குறித்து தான் உலகம் முழுசும் வெவ்வேறான நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஆனால் அந்த கிரியேட்டர் யாரு, அந்த சிருஷ்டிகர்த்தர் யார், அதுதான் பெரிய பிரச்சனை. அதை கண்டுபிடிக்க தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை உண்டு, தத்துவம் உண்டு, நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஐடியா, ப்ரீ ஐடியா இருக்குமே, அது உண்டு. அதனால தான் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சொல்கிற அந்த ஹேலோயிமை பலர் கண்டுபிடிக்காதே இருக்கிறாங்க. உலகத்தில் தத்துவங்கள் சொல்கிற பல செய்திகள் இருக்குது கிரியேஷனை குறித்து. அதே மாதிரி இசம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த இசம் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆனால் இந்த கிரியேட்டர் இல்லாத, கவனிங்க, சில காரியங்களை படித்தவங்களுக்கு பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க படித்தவங்களுக்கு பேசணும். அதனால்
ஒரு சிலது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. அது யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுற பாயிண்ட்டாக இருக்கும். ஈஸியாக இருக்கிறத புரிஞ்சுங்க, அது உங்களுக்கு தேவையாக இருந்தா. ஓகே, அந்த உலகத்தில் இருக்கிற முழு இசங்களும் ஒவ்வொரு தெய்வத்தையும் அல்லது தெய்வ நம்பிக்கையும் குறிக்குது. ஆதியாகமம் சாப்டர் 1 கிறிஸ்தவத்தின் ஆதாரம், நம்பிக்கையின் ஆதாரம், விசுவாசத்தின் ஆதாரத்தை குறிக்கிற ஒரு செய்தியின் அதிகாரம். ஏன்னா முழு கிறிஸ்தவர்களும் இந்த ஒன்றை விசுவாசிக்கிறோம். ஆனா கிறிஸ்தவங்க அல்லாதவங்க ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க வெளியே, அவங்க இதை விசுவாசிக்கல. அப்போ அவங்க எதை விசுவாசிக்கிறாங்க, என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு வேதத்தில் அப்போஸ்தலன் சொல்றாரு. நான் அறிவேன். ஆனா நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? நீங்க அறிஞ்சிருக்கிற தேவனை அறியாத சேவிக்கிறீங்களா, இல்ல அறியாத தேவனை அறியாமலே சேவிக்கிறீங்களா? அப்போ இன்னொருத்தரோட பேசுறதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அறிவாளிகளா இருந்தா, படிச்சவங்களா இருந்தா, கேள்வி கேட்கிறவங்களா இருந்தா, அல்லது குதர்க்கமானவங்களா இருந்தா, வாக்குவாதம் செய்யறவங்களா இருந்தா, கிறிஸ்துவத்தை நம்பாதவங்களா இருந்தா, கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருந்தா, ஒரு விசுவாசி அவங்களோட எப்படி பேசணும், அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? அப்போ முதல்ல அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்க யார் அப்படின்னு. நாம் ஆராதிக்கிற தேவன் திரித்துவமானவர். ஆனா பிறர் ஆராதிக்கிற தேவன் திரித்துவமானவர் அல்ல. கவனிங்க, மோனோதிசியம் அப்படின்னா ஒன் காட் இன் 3 person. அதாவது 3 person in one God. ஒரு தெய்வம் 3 வகை. அதற்கு பேரு தான் மோனோதிசம். நம்பர் 2 ஏத்திசம். இது எல்லாருக்கும் தெரியும். ஏத்திசம், இசம். கவனிங்க, இசம். ஏத்திசம்னா என்ன? நோ காட். அப்போ நம்மளை சுற்றி அந்த நம்பிக்கையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்பர் 3 agnosticism. So I don't know whether there is a God or not அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியல சார். ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி என்னன்னு தெரியல, எந்த கடவுள்னு எனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் அக்னாசிஸ்டம். ஸோ கடவுள் இருக்கிறாரு ஆனால் தெரியல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப்பு. நம்பர் 4 அனிமிசம். ஸ்பிரிட், ஆவிகள் தான் தெய்வம். எவ்வளோ பேர் அப்படி நம்புகிறாங்களே? ஆவியல்னா தெய்வம். எவ்வளோ கோடிக்கணக்கான ஆவிகளை நம்புறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு பேர் அனிமிசம். நம்பர் 5 பாலித்திசம். பாலித்திசம்னா மெனி காட், அதிகமான கடவுள், எண்ணிக்கைக்கு அழகான கடவுள், அதையும் நம்புறவங்க இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் பாலித்திசம். ஆனால் ஒரு கடவுள் கிடையாது. ஸோ அந்த நம்பிக்கையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்பர் 6 டியூலியசிசம். அப்படின்னா 2 gods, 2 கடவுளுங்க. ஒருத்தர் ஆக்குறவர், இன்னொன்று அழிக்கிறவர். ஒருத்தர் உருவாக்குறாரு, இன்னொருத்தர் அழிக்கிறாரு. ஸோ 2 கடவுள் அப்படி சொல்கிற நம்பிக்கையும் இருக்குது. இன்னொன்று, நல்லதுக்கெல்லாம் ஒரு கடவுள், கெட்டதுக்கெல்லாம் ஒரு கடவுள் அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் டியூலியசிசம். நம்பர் 7 தியசிசம். அப்படின்னா கடவுள் இருக்கிறாருங்க, ஆனால் எதையும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைங்க. அவர் அப்படியே விட்டுறாரு, அவர் தானாக நடக்குது எல்லாம். கடவுள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, எதையும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, எல்லாம் இயற்கையாக நடக்குதுங்க. அதுக்கு பேர் தான் தியோசிசம். நம்பர் 8
ஹியூமனிசம். மேன் இஸ் காட். எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே மனுஷனை கடவுளாகிட்டு அவனை கடவுள்னு சொல்லி நம்புறாங்களே. மனுஷன் செத்துட்டா கடவுளாக்கிட்டு கல்லறையில் போய் உட்காந்து தியானம் பண்றாங்களே. ஸோ அதுக்கு பேர் என்ன? ஹியூமனிசம். அதையும் கடவுளா அப்படின்னு நினைச்சிருக்கிறான். அப்புறம் நம்பர் 9, ரேஷனலிசம். ரீசன் இஸ் காட். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது உன் தலைவிதி. உன் தலையில் என்ன எழுதி இருக்குதோ அதாங்க நடக்குது. அந்த கடவுள் என்ன எழுதி வச்சிருக்கிறானோ அதான். அப்போ அந்த தலைவிதியை மாற்றுறதுக்கு நீ யாரெல்லாம் கும்பிடலாம், யாரெல்லாம் வழிபடணும். ஸோ அதை யாருமே மாற்ற முடியாது. உன் தலைவிதியை யாரும் மாற்ற முடியாது. எழுதப்பட்டது எழுதப்பட்டது. ரீசன் இஸ் காட் அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் ரேஷனலிசம். நம்பர் 10, மெட்டீரியலிசம். பொருள் தாங்க, பொருள் தான் கடவுள். அதனால தான் வருஷத்தில் ஒரு முறைக்கு எல்லாத்தையும் கழுவி அதுக்கு மாலை போட்டு அதை கடவுளாக வழிபடுறோம். ஏன்? அது ஒரு மெட்டீரியலிசம். அது ஒரு கடவுள் நம்பிக்கையை சொல்லுது. நம்பர் 11, மிஸ்டிசம். ஒன்லி ஸ்பிரிட் இஸ் ரியல். வேற எதுவுமே ரியல் கிடையாது. ஆவி தாங்க, ஆவியை விட்டா வேற இல்லைங்க. அதனால தான் ஆவியா பேசுது. கடவுள் ஆவியா பேசுவார், தெய்வம் ஆவியா பேசுது. அவங்க மேல தெய்வம் பேசுது அப்படின்னு சொல்றப்ப அதை கடவுளா நினைச்சு மக்கள் வணங்குறாங்க. ஸோ அதுக்கு பேரு மிஸ்டிசம். நம்பர் 11, மோனிசம். மேட்டர் அண்ட் ஸ்பிரிட். மோனிசம், பொருள் ஆவி ரெண்டுமே கடவுள். நம்பர் 13, பந்திசம். உலகத்தில் இருக்கிற எல்லாம் கடவுள், நீ பார்க்கறதெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க எல்லாத்தையும் கடவுள் ஆக்கிடுறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பந்திசம். நம்பர் 14, பெனத்தியசிசம். God is in all. கடவுள் எல்லாத்திலையும் இருக்கிறாரு. கடவுள் இல்லாத இடமே இல்லைங்க. தூண்லையும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாரு. இதெல்லாம் நம்ம சொல்ல கேட்டிருக்கிறோம்ல. ஆனால் அதெல்லாம் ஒரு கடவுள் நம்பிக்கையை குறிக்கிறது. அதெல்லாம் ஒரு இசம். நம்பர் 15, வெரி பாப்புலர் வேர்ட், கம்யூனிசம். ஸோ கடவுள் தேவையில்லை, ஆனால் எல்லாருக்கும் என்ன தேவையோ அது உலகத்தில் இருக்குது. எல்லாரும் சமமாக பிரித்து வாழ்கிறது, கடவுள் இல்லாதையே வாழ முடியும் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த இசம் இசம் இசம்னு இருக்குது. இந்த மாதிரி இசங்களில் நம்புறவங்க கூட்டத்தினர் பலர் உங்களுக்கு தெரியும். பலர் உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் ஒரு சிலதெல்லாம் சேர்க்கல, அது புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும்னு. அப்போ அவங்களுக்கு நீங்க எப்படி ஒரே ஒரு கிரியேட்டரை குறித்து சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஒரு ஹேலோயிமை சொல்லுது. அந்த ஹேலோயிம் ஆதியிலே இருந்தாருன்னு சொல்லுது. அந்த ஹேலோயிம் ஆவியா இருந்தாருன்னு சொல்லுது. அந்த ஹேலோயிம் 3 வகையில் செயல்பட்டார்னு சொல்லுது. அந்த ஹேலோயிம் எதையுமே சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மட்டுமே இருந்தார் அப்படின்னு சொல்லுது. யோவான் 4:24 சமாரிய பெண்ணிடத்தில் இயேசு பேசுறப்ப இயேசு சொன்னாரு, தேவன் ஆவியா இருக்கிறார். See, அது ரொம்ப முக்கியம். The creator God is spirit. அப்போ ஆதியிலே ஹேலோயிம் அவர் மட்டுமே இருந்தாரு, ஆவியா இருந்தாரு, 3 விதமா இருந்தாரு, தனித்தன்மையா இருந்தாரு, எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ உங்க மூளை கேட்கும், இதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கு முன்னாடி என்ன, தாத்தாவுக்கு முன்னாடி
தாத்தாவுடைய அப்பாவுக்கு முன்னாடி, அப்பாவுடைய அப்பாவுக்கு முன்னாடி போய்கிட்டே இருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல த ஃபர்ஸ்ட் மேனை மீட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுக்கு முன்னாடி காட் அலோன், தேவன் மட்டுமே இருந்தார். உங்களை சுற்றி அந்த தேவனை தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க இந்த வகையில் ஏதோ ஒன்று நம்புறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஒரு தெய்வம் ஹெலோயிம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவங்கள இந்த ஏதோ ஒரு இசம் போட்டு அழுத்தி வச்சிருக்கு. அவங்க கண்களை திறக்க முடியாதபடி அழுத்தி வச்சிருக்கு. அப்போ விசுவாசியாகிய உங்கள் கடமை இந்த கிரியேட்டரை எப்படி உலகத்துக்கு சொல்லணும், எப்படி ஜனங்களுக்கு சொல்லணும், எப்படி அவங்க கண்களை திறக்கணும். அதுதான் நாம் படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடம். ஓகே, வசனம் 1, ஆதியிலே தேவன். ஸோ ரெண்டாவது, வானங்களையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்றதுனால வசனமே சொல்லுது ஒரு வானம் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த இடத்துல வருது அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்த பைபிள் எல்லாமே வானம் அல்லது ஹெவன் அப்படி தான் இருக்குது. ஆனால் பின்னால் வந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே அதை திருத்தி வானங்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. அப்போது உலகத்தில் ஆரம்பத்தில் தேவன் சிருஷ்டிக்கிறப்ப வானங்களையும் சிருஷ்டித்தார். அதான் சரியான பொருள். ஏன்னா சங்கீதத்தில் பார்த்தப்ப 8:3 வானங்கள் அப்படின்னு சொல்லுது, 136:5 வானங்கள் அப்படின்னு சொல்லுது, சங்கீதம் 18:9 வானங்கள் அப்படின்னு சொல்லுது, 19:1 வானங்கள் அப்படின்னு சொல்லுது, சங்கீதம் 36:5 வானங்கள் அப்படின்னு சொல்றதுனால அப்போ பல வானம் இருக்குது அப்படின்னு குழு கிடைக்குது. சரி, அப்படின்னா எத்தனை வானம் அப்படின்னு அடுத்த கொஸ்டின். வானங்கள்னு சொல்லுது, அப்படின்னா எத்தனை வானங்கள் அப்படின்னு. அதுக்கு ஒரு இடத்துல ஒரு குழு கிடைக்குது. 2 கொரிந்தியர் 12:2 மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்கிறேன். 2 கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னால 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஒரு இடத்துல கவனிச்சா 3 வானம் இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அப்போ ஆதியில தேவன் வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தார். சரி, இங்க வரப்ப வானங்கள், அப்ப எத்தனை வானங்கள்? அப்ப இங்க 3 வானங்கள் இருக்குது. இந்த 3 வானங்கள்ல முதல் வானம், 2வது வானம், 3வது வானம் அப்படின்ற ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ இந்த முதல் வானம் 2வது வானம் சிருஷ்டிப்பதான் இந்த முதல் அதிகாரம் சொல்லுது. ஏன்னா 3வது வானத்தில் தான் தேவன் இருக்கிறாரு, ஹேலோயிம் இருக்கிறாரு, அது பரலோகம், அவர் வீற்றிருக்கிற இடம். ஆக கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் ஆவிக்குள்ளாகி 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பரலோகத்தில் அவன் ஆவிக்குள்ளா போனால் அது 3வது வானம்னா அப்போ அதுக்கு கீழே 2வது வானம், 1வது வானம் அப்படின்னு இருக்குது. அப்போ உண்மையா புரிஞ்சிக்க வேண்டியது இங்க 3 வானங்கள் இருக்குது. சரி, முதல் வானம் என்ன அப்படின்னா, முதல் வானம் நம்ம பார்க்குற ஆகாயம், மேகம், மழை பொய்கிற வானம். இதுதான். இந்த ஆகாயத்தில் தான் விமானங்கள்லாம் பயணிக்குது, மேகங்கள் பயணிக்குது, தண்ணீர் கொட்டுது, மழை வருது. ஸோ இதுதான் நாம் பார்க்குற முதல் வானம். 2வது வானம்ன்றது நம்ம பார்க்க முடியல, ஆனால் பார்க்க முடியாத அதிசயங்களை கொண்டிருக்கிற ஆகாய மண்டலங்கள்னு சொல்கிற பால் வீதி நிறைஞ்ச வானம். அதில் தான்
பெரிய பெரிய ஆகாய மண்டலங்கள், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் அதில் இருக்குது. இன்னும் அதை பலதை பார்க்கல, கண்டுபிடிக்கல, ஆனால் அது ஆகாயத்தில் இருக்குது. ஸோ ரெண்டாவது வானம்ன்றது ஆகாய மண்டலத்தில் இருக்கிற வான மண்டலங்கள் அப்படின்னு சொல்றது. மூன்றாம் வானம் அப்படின்னு சொல்றது பரலோகம், தேவன் வீற்றிருப்பது. அப்படிதான் மூன்றாவது வானம். இப்போ கவனிப்போம், கவனிங்க. வானங்கள் மூன்று. முதல் வானம் மேகங்கள் இருக்கிற வானம், ரெண்டாவது வானம் பால் வீதி இருக்கிற வானம், மூன்றாவது வானம் பரலோகம் இருக்கிற வானம். இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தை குறித்து பேசல, ஏன்னா அது தேவன் மட்டுமே வீற்றிருக்கிறாரு. ஆனால் சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறப்ப இந்த முதல் வானத்தையும் ரெண்டாவது வானத்தையும் குறித்து தேவன் எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு பேசுது. சரி, இந்த முதல் வானத்தை பார்த்தோம், ரெண்டாவது வானத்தை பார்த்தோம், மூணாவது வானத்தை பார்த்தோம். இப்படி தான் அந்த முதல் வானமும் ரெண்டாவது வானமும் மூணாவது வானமும் இருக்குது. கவனிங்க, முதல் வானம் நம்ம இருக்கிற இந்த அட்மாஸ்பியர், இதுதான் ஃபர்ஸ்ட் ஹெவன். இதுக்குள்ள தான் பறவைகள் பறக்குது, விமானங்கள் பறக்குது, மழை பெய்யுது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு ஆகாயம் இருக்குது, வானம், செகண்ட் ஹெவன். ஸ்டார்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டாரை நம்ம கிட்ட போய் பார்க்க முடியல. சூரியன் இருக்குது, ஒரு சூரியனையும் யாரும் இன்னைக்கு போய் கிட்ட பார்க்கல. பல மண்டலங்கள் இருக்குது, கேலக்சிஸ் இருக்குது, யாரும் போய் பார்க்கல. ஸோ இதுவும் தேவன் படைச்சது. ரெண்டாவது வானம். மூன்றாவது வானம் பரலோகம். ஸோ வானங்களையும் படைத்தார். ஆதியிலே ஹேலோயிம் வானங்களையும் பூமியும் படைத்தார். அதுதான் சரியானது, லிட்ரலானது, வேதத்தின்படி உண்மையானது. ஏன்னா 3 வானம் இருக்கிறத புரிஞ்சிட்டு பவுலும் அதை ஆத்தரைஸ் பண்றாரு. இப்போ இந்த 2 வசனத்தில் நம்ம படிக்க வேண்டியது வானங்களையும் பூமியும் தான். அறிவியல் பூர்வமாக இந்த ஒரு அதிகாரம் சந்திக்க வேண்டிய செய்திகள் பல இருக்குது. ஒவ்வொரு அதிகாரமும் வெவ்வேறு கோணத்தில் நம்ம பார்க்கணும். அதனால் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்க்க வேண்டிய விதம் வெவ்வேறு விதத்தில் பார்க்கணும். செகண்ட் சாப்டர் டோட்டலாக வித்தியாசம் இருக்கும், தேர்டு டோட்டலாக. ஸோ ஒவ்வொரு சாப்டருடைய மூவும் டாப்பிக்கும் ரிசர்ச்சும் வெவ்வேறு கோணத்தில் இருக்கிறபடினால முதல் அதிகாரத்தை நம்ம படிக்க வேண்டிய விதம் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாகவும் இருக்க வேண்டியது இருக்குது, கணித பூர்வமாகவும் இருக்க வேண்டியது இருக்குது, பைபிள் பேஸ்டாகவும் இருக்கணும், ஃபெய்த் பேஸ்டாகவும் இருக்கணும். ஆகையினால ஓகே, இனிமேல் ஜெனசிஸை இப்படி தான் நடத்துவாரோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கவனிங்க. ஸோ முதல் வானம் நமக்கு தெரிஞ்ச வானம். இப்போ ரெண்டாவது வானம் கவனிப்போம். இதில் இந்த பூமியிலிருந்து மேலே போகிறோம். மேலே போய்கிட்டே இருந்தால் கீழே பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப உயரத்துக்கு போய் நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே போனால் கீழே பூமி இந்த கோணத்தில் தெரியும், மேலே இருந்து கீழே பார்த்தா. சரி, அதுக்கப்புறம் இன்னும் மேலே போனால் இன்னும் சிறுசாக தெரியும். சரி, இன்னும் மேலே போனால் பூமி தெரியும். அதே வேளையில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோள் கண்ணுக்கு தெரியும். சரி, இன்னும் மேலே போனால் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோள் கண்ணுக்கு தெரியும், ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. ஸோ மேலே போய்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுடைய பூமியானது சிறுசாக தெரியும். அதே நேரத்தில் இன்னும் உயர போக 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 பக்கத்தில் இருக்கிற கோள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் உயரமாக போக 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 உயரத்தினுடைய அளவு கூட 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 ரெண்டாவது ஆகாயத்தில் என்ன இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியும். அந்த சின்ன புள்ளி தான் இந்த குடும்பம். இது ஒரு சின்ன குடும்பம், இது ஒரு சின்ன டாட். சரி, இந்த டாட்டில் ஒரு சூரியன் இருக்குது, அதை சுற்றி பல கோள்கள் இருக்குது. இந்த கோள் ஒன்றுத்துக்கும் பயங்கரமான தூரங்கள் இருக்குது.
இதை கடந்து வர்றதுக்கு மனுஷனால முடியாது. அகெயின், ஸோ இதனுடைய ஒரு சூரியன் தான், பக்கத்தில் மெர்க்குரி இருக்குது, மூன் இருக்குது, வீனஸ் இருக்குது, எர்த்து. பூமி என்றது இங்க இருக்குது. ஆதியிலே தேவன் வானங்களை எல்லாம் படைக்கிறப்ப கூட சேர்த்து பூமியையும் படைச்சாரு. அந்த பூமியை படைக்கிறப்ப அதுக்கு தேவையான சகலத்தையும் சேர்த்து தான் படைச்சிருக்கிறாரு. ஸோ இது ஒரு ஃபேமிலி. ஏன்னா இந்த பூமி அந்தரத்தில் தொங்குது, இதுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, யாரும் இதை தாங்கி நிற்கல. அப்போ இவ்வளோ பெரிய பூமியானது அந்தரத்தில் இருக்கிறப்ப அதுக்குரிய சகலத்தையும் தேவன் சேர்த்தே படைக்கிறாரு. த கிரியேட்டர், ஞானமுள்ளவர். உம்முடைய விரலின் கிரியைகளாகிய வானங்களை நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் எம்மாத்திரம். அப்ப அந்த விரலின் கிரியைகளாகிய வானங்கள் எவ்வளோ ஒரு மகிமையா, ஞானமா, அறிவு நிறைஞ்சதா இருக்குமானால் அது தேவனுடைய சிருஷ்டிப்பை வளர்க்குது. ஓகே, மேலே போறப்ப ஒவ்வொரு கோலா தெரியுது. அப்போ பூமியானது சிறுசாயிட்டு மற்ற கோள்கள் கூட தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் மேலே போறப்ப எல்லாமே சிறுசா தெரியுது, இன்க்ளூடிங் சன். சரி, இன்னும் மேலே போறப்ப முழு குடும்பமும் தெரியுது. ஆனா எது எது எங்க இருக்குதுன்னே தெரியல. சரி, இன்னும் மேலே போறப்ப நீள்வட்டத்தில் பந்துகள் போல இருக்கிற ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுற ஒரு சின்ன வெளிச்சம் தான் தெரியுது. இன்னும் மேலே போறப்ப எதுவுமே தெரியல, வெறும் நீலம் கலர்ல வெளிச்சங்களை கலச்சி விட்ட மாதிரி தெரியுது. ஆனால் இதற்கு பேரு தான் கேலக்சி. அப்போ இது சின்ன ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் இன்னும் மேலே போக 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 கண்ணுக்கு ரெண்டாவது வானத்தில் இருக்கிற கோள்கள் இப்படி தெரியும். இன்னும் மேலே போறப்ப இப்படி தெரியும். அது எப்படி இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் இதில் யாரும் கடந்து வர முடியாது. இங்கே டாட் டாட் டாட்டா இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு டாட்டு தான் சூரிய குடும்பம். அப்படின்னா இந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள், சூரிய குடும்பங்கள் பால் வீதியில் ரெண்டாம் வானத்தில் இருக்குது. இதுக்கு தான் உங்களுடைய விரலின் கிரியைகளை பார்க்குறப்ப மனுஷனை போய் நீங்கள் நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு பக்தன் சொன்னான். இன்னும் மேலே போகிறப்ப இப்படி தெரியுது, என்னன்னு தெரியல. இதுக்கு பேர் தான் கேலக்சி. ஸோ இங்கிருந்து இங்கே போகலாம் முடியாது. ஏன்னா இது கடக்கிற தூரமே கிடையாது. இதுவும் சுழன்று கொண்டே இருக்குது, நிக்கல. இதுவும் சுழன்று கொண்டே இருக்குது, நிக்கல. இன்னும் மேலே போறப்ப வானத்தில் இருக்கிற நிலைகள் இப்படி தான் தோன்றும். இதுக்கு பேர் நட்சத்திரம். கீழே இருந்து பார்த்தா ஒரு டாட் மாதிரி தெரியுது. கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்கள்லாம் இப்படி தான் மேலே போக போக பெரிதாக இருக்கும். ஆனால் இதில் எங்கேயோ ஒரு டாட்டு தான் சூரிய குடும்பம். சரி, அதுக்கும் மேலே போகிறப்ப இந்த இந்த வட்டமாக தெரியுது பாருங்க. இதெல்லாம் பல கோள்கள் இருக்கிற கேலக்சி நிறைஞ்சது. இதுக்கு பேர் கேலக்சி. ஸோ கேலக்சியில் இந்த ஒரு டாட்டு தான் சன்னு. அகெயின், இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஒன்றை மட்டும் பார்க்க முடியும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, கேலக்சி, பால் வீதி, தேவனுடைய சிருஷ்டிப்பு, ரெண்டாம் வானம், உம்முடைய கைகளின் கிரியை சொல்லவே முடியல. ஆச்சரியமா இருக்குது. மனுஷன் ஒரு அடி நிலத்துக்கு வாழ்க்கையில போராடுறான். ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் வாழ்நாளெல்லாம் உழைக்கிறான். ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரு தேவன் அவைகளை பேரிட்டு தினந்தோறும் அழைக்கக்கூடிய ஒரு சிருஷ்டிகர், ஒரு கிரியேட்டர் இருக்கிறாரு. அவர் சொல்ல இவையெல்லாம் படைக்கப்பட்டது. தேவனை பெருசா பார்க்க கத்துக்கிற இடம் இதுதான். நம்ம கிரியேட்டர், என்ன சிருஷ்டித்தவர்,
என்னை உண்டாக்கினவர் சின்னவர் இல்லை. ஒரு ஜான் வயிற்றுக்கு நான் 30 வருஷம் வேலை செய்கிறேன், 70 வருஷம் உழைக்கிறேன், இதுக்கு எவ்வளோ பாடு. ஆனால் ஒரு கிரியேட்டர் இருக்கிறாரு, அவர் சொல்ல இவையெல்லாம் இயங்குது, எல்லாம் இயங்குது, ஒன்றோடு ஒன்று ஒரு நாளும் மோதல, அமைதியா இல்லை. மேலே போக 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 தேவனுடைய மகிமை பெருசா இருக்குது. இப்போ ஒரே ஒரு உதாரணத்தை பார்க்குறோம், சூரியனும் அதை சுற்றி உள்ள கோள்களும். கவனிங்க, இதுதான், இது ஒரு சின்ன ஃபேமிலி. இது சூரியன். ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியை சிருஷ்டித்தார். அந்த வானங்களில் இருக்கிற ஒரு சின்ன டாட். இப்போ சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோள் மெர்க்குரி இல்லை புதன். இது ஒரு தடவை சூரியனை சுற்றி வரணும். ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு 88 நாள். ஜஸ்ட் 1 ரவுண்ட் சூரியனை சுற்றி வர 88 நாள் தேவை. ஆக 3 மாசத்துல ஒரு ரவுண்ட் வந்துடுது. ரெண்டாவது கோள் வெள்ளி, வீனஸ். இந்த வீனஸ் இது ஒரு முறை சுற்றி வர 225 நாள். ஜஸ்ட் 1 ரவுண்ட், 7 மாதம். கவனிங்க, மூணாவது கோள் பேரு பூமி. இதுதான் வருஷத்தில் ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுது. ஒரு முறை சுற்றி வர 1 வருஷம், 365.25 நாட்கள். கவனிங்க, இதுதான் நம்ம குடியிருக்கிற பூமி. சூரியனை சுத்திட்டு வருது. பூமி 2 வகையில் சுத்துது. அது தன்னையே தான் சுத்திக்குது, இன்னொன்று சூரியனையும் சுற்றி வருது. கவனிங்க, தன்னையே சுற்றி வரப்போ 1 நாள் ஆகுது. பூமி தன்னையும் சுத்திக்குது ஒரு தடவை, அதே வேளையில் அது தன்னையே சுத்திக்கிட்டு, இது சூரியன்னா இதையும் சுத்திட்டு வருது. தன்னை சுற்றி வர்றதுக்கு ஒரே ஒரு நாள், 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல் சுத்திடுது. ஆனால் நிக்கலை, சுத்திட்டே வருது. இப்படி சூரியனை சுற்றி வர்றதுக்குள்ள மறுபடியும் வந்து நிற்கிருச்சுன்னா 365.25 நாள். ஸோ 1 வருஷத்துக்கு ஆகுது ஒரு தடவை ரவுண்ட் அடிக்க. அதுக்கு தான் நம்ம கேலண்டரில் 1 வருஷம்னு கணக்கு பண்ணுறோம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறப்ப காலங்களையும் நேரங்களையும் சேர்த்தே தேவன் சிருஷ்டிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அறிகுறி. டைம் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, கவனிப்போம். பூமி நிக்கல, பூமி நிக்கல, பூமி ரொம்ப ஸ்பீடா சுத்துது. பூமி ஒரு தடவை நின்றுச்சுன்னா எல்லாம் வெடிஞ்சு மோதிருவோம். கவனிங்க, ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஃபாஸ்டா போகிறப்ப மூவிங்ல யாரும் இறங்குறது இல்லை. இறங்குனா என்ன ஆகும்? கால் டக்குன்னு அடிச்சு கீழே விழுவோம். வேகமாக ஓடி இருக்கிற ட்ரெயினில் காலை பிளாட்ஃபார்மில் வச்சுதும் மனுஷன் தடுக்கி விழுறான். அதே மாதிரி தான் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிற பூமி நின்றுட்டா எல்லாருமே மோதி செதறிடுவோம். ஆனால் இந்த பூமி ஒரு நாள் கூட நிற்கல, ஒரு நாள் கூட லேட்டாக வரல. கவனிங்க, இவ்வளோ சமுத்திரம், தண்ணீர், மலை, மனுஷன், கட்டடம், பொருட்கள் இவ்வளோ இயற்கையாக இருக்குது இல்லை? இவ்வளோ பேரையும் உள்ள வச்சுட்டு இந்த பூமி வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 1,05,000 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவர் இதனுடைய வேகம். பூமி சுற்றுற வேகம் 1,05,000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு. அப்பனா என்ன வேகத்தில் இந்த பூமி சுத்தும்? இந்த பூமி சுத்துற சத்தத்தை கேட்டீங்கன்னா காது தாங்காது. ஏன்னா அதனுடைய சத்தம் கீபோர்டு வாசிக்கிறப்ப அதிகமாக ஹை பிச்சில் வாசிக்கிறவங்க டி மேஜரில் வாசிப்பாங்க, பாடுவாங்க. இந்த கார்டு கொடுப்பாங்க பாருங்க, கட்ட சொல்லுவாங்க. அது லாஸ்ட் கீக்கே யாரும் பாடுறது இல்லை. 5 கருப்பு கீ, 7 ஒயிட் கீ சேர்ந்தது ஒரு ஃபேஸ். 1 2 3 4 5 6. அந்த 6 கட்டையில் யாரும் பாடுறது இல்லை. ஏன்னா அது டாப்பு, அந்த அளவுக்கு யாரும் குரல் இல்லை.
பூமி சுத்துற சத்தம் நம்ம காதுக்கு கேட்டுச்சுன்னா இந்த மாதிரி 1 2 3 4 5 6 10 20 30 40 50 54 ஸ்பேஸ் கட்டை இருக்கணும் ஆக்டிவ். 54வது கட்டையில வர சத்தத்தினுடைய ஹை பிட்ச் இருக்குது, அந்த சத்தத்தினுடைய ஈக்குவல் தான் பூமி சுத்தரத்தினுடைய சத்தத்தின் ஈக்குவல். அப்பனா அந்த சத்தத்தை யார் காதுக்கும் கேட்காதபடி த கிரியேட்டர் ஒரு மனுஷனுக்கும் அது கேட்காதபடி சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் கூட இவ்வளோ வெயிட்டான பூமியை இவ்வளோ ஜனங்களை சுமந்துக்கிட்டு ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட ஃபாஸ்ட்டாக வந்தது கிடையாது. ஒரு நாள் கூட ஒரு மனுஷனுக்கும் அதில் இல்லைன்னு எதுவுமே கிடையாது. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையானது அதுக்குள்ள வச்சிருக்கிறாரு. மனுஷன் தான் திருடி திருடி தனக்கு அதிகமாக வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கல. காட் கிரியேட் பண்ணப்ப அப்படி வைக்கல. காட் கிரியேட்டர் அப்படி வைக்கல. எல்லாருக்கும் தேவையானதை அதுக்குள்ள வச்சிருக்கிறாரு. எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையானது உள்ள வச்சிருக்கிறாரு. பஞ்சம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது அவர் வச்சப்போ. த கிரியேட்டர் படைக்கிறப்ப அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. ஸோ அந்த பூமி தன்னையும் சுற்றி வருது, தன்னையும் சுற்றிக்குது, சூரியனையும் சுற்றி வருது. இந்த பூமி மட்டும்தான் ப்ளூ கலர்ல இருக்கிற பிளானட். இந்த பூமி மட்டும்தான் தேவன் அதிகமாக நேசிச்ச பிளானட். இந்த பூமியை மட்டும்தான் மனுஷனுக்கு கொடுத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் பூமியையோ மனுஷனுக்கு கொடுத்தார் அப்படின்னு. ஸோ மனுஷனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட பிளானட் இது. ஒன்லி ஃபார் ஹியூமன், ஒன்லி ஃபார் ஹியூமன். அதனால தான் வேற எங்கேயுமே ஜீவராசி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நாசா என்ன சொல்றான்? செவ்வாய் கிரகணத்தில் தண்ணி இருக்கா, தண்ணி இருக்கான்னு கேட்குறான். ஜீவராசிகள் இருக்கா அப்படின்னு தேடுறான். ஏன் கண்டுபிடிக்கல? ஏன் கண்டுபிடிக்க முடியல? அவனால் அடுத்த பிளானட்டுக்கு போறதுக்கே முடியல. த கிரியேட்டர் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இந்த கிரியேட்டர் உண்மை உள்ள கிரியேட்டரா இருக்க போய் தான், பூமியை மனுஷனுக்கு கொடுக்க போய் தான் இந்த கிரியேட்டர் பூமியில மனுஷனை வச்சு வாழ வச்சதுனால வேற எந்த பிளானட்லயும் மனுஷன் இல்லை. ஒரே ஒரு உண்மையான சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறாரு. பூமியில மனுஷன் வாழ்வதற்கு பூமியை சிருஷ்டித்து கொடுத்த கர்த்தர். அவர் தான் ரியல் கிரியேட்டர். ஓகே, த லாஸ்ட் பிளானட் ப்ளூட்டோ இருக்குது. The last planet Pluto, though, ஒரு ரவுண்டு சுற்றி வர 248 வருஷம் ஆகுது. சூரியனை ஒரு ரவுண்டு சுற்றி வர 248 வருஷம். அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வட்டமான நீள்வட்ட பாதையா இருக்கும்? இது எவ்வளோ அகன்ற ஒன்றா இருக்கும்? இது எவ்வளோ ஆழமா இருக்கும்? இது மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டதுனால இது எல்லாத்தையும் சேர்த்து தேவன் ஒரே குடும்பமாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபேமிலி. இந்த ஒரு ஃபேமிலி தான் மேலேருந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு டாட்டா தெரியும். அப்படின்னா இந்த மாதிரி எத்தனையோ சூரிய குடும்பங்கள் கேலக்சியில் இருக்குது. இதுதான் உம்முடைய விரலின் கிரியைகள் ஆகிய வானங்களை பார்க்குறப்ப மனுஷனை நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறான். இதை யோசிக்கிறப்ப இது எல்லாம் சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறாரே, அவர் உன்னை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்ற விசுவாசம் தானா வரணும். நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. காலங்களையும் நியமங்களையும் நியமித்தவர் ஒருவர் இருக்கிறாரு. அந்த கிரியேட்டர் உன்னுடைய சொந்த தகப்பன். அவர் உன்னை விசாரிக்க மாட்டாரா? அவர் உன்னை கவனிக்க மாட்டாரா? அவர் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. அவர் உன்னை அறிய மாட்டாரா? அதுக்கு தான் தாவீது சொன்னான், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் எழுந்திருத்தலை அறிகிறீர். ஒரு சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறாரு. அவர் இதை எல்லாற்றையும் சிருஷ்டித்தார். ஓகே, வசனம் 2.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஸோ தேவ ஆவியானவர் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தாரு. அப்போ அவர் என்ன செஞ்சார்? ஆரம்பத்தில் இருந்து தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆரம்பத்திலே இருந்திருக்கிறாரு. அவர் அப்போவே சும்மா இல்லை, அசைவாடிக்கிட்டே இருக்கிறாரு. எப்போ? உலகம் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அவருடைய நேச்சரே அதான். ஸ்பிரிட் ஆஃப் காடுடைய நேச்சர் பாருங்க, எப்பவுமே அசைவாடிக்கொண்டே இருக்கிறாரு, ஒரு இடத்துல இல்லை. அவர் தேவ ஆவியானவர், தேவன், ஆனா அசைவாடுறாரு. இதுதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61:1 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். இதுதான் அப்போஸ்தல நடபடிகளில் அவங்க மேலே இறங்கினார் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஸ்பிரிட் ஆஃப் காடுடைய நேச்சர், இயற்கை தன்மை என்ன, ஆவியானவருடைய தன்மை என்னன்னா எப்பவுமே அசைவாடிட்டே இருக்கிறவர். லிவிங் காட் அப்படின்னு சொல்றோமே, அது இதுதான் லிவிங் காட். என் தேவன் ஜீவன் உள்ளவர். எதுக்கு, எப்படி, ஏன் சொல்றோம்? ஸோ எப்பவுமே அசைவாடிட்டே இருக்கிறாரு. என் தேவன் செத்தில்ல, என் தேவன் சிலை அல்ல, என் தேவன் அமைதியா இருக்கிறவர் அல்ல. அவர் எப்பவுமே ஆழத்தின் மேல இருள் இருந்தது, ஆனாலும் அவருடைய நேச்சர் இருக்குது, அசைவாடிட்டே இருக்கிறாரு. உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே காட்ஸ் நேச்சர் அமைதியா இருக்கிறது அல்ல. உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அமைதியாவே அவர் இல்லை, அப்பவே அமைதியா இல்லை. உலகத்தை படைச்சிட்ட பிறகு எப்படி அமைதியா இருப்பாரு? அப்போ அவர் கிரியை செய்யறாரு. அப்போ உன்னுடைய தேவன் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. உன் தேவன் ஆரம்பத்திலிருந்தே அசைவாடுறாரு, ஆரம்பத்திலிருந்தே இருள் இருந்த காலத்திலேயே அசைவாடுறாரு, ஜலத்தின் மேல அசைவாடுறாரு, யாருமே இல்லாத நாள்ல அசைவாடுறாரு, ஜீவராசிகளே உண்டாக்கப்படாதற்கு முன்பு அசைவாடுறாரு. அப்படி இருக்கிறப்போ எல்லாம் உண்டாக்கப்பட்ட பின்பு சும்மா இல்லை, அவர் நம்ம மேல அசைவாடுறாரு, நமக்குள்ள அசைவாடுறாரு, உனக்கு மேல அசைவாடுறாரு, உனக்குள்ள அசைவாடுறாரு. அதுதான் மகாதேவனுடைய மகா விசேஷம். தேவனை புரிஞ்சுக்கிறதுக்கு வழி பாருங்க, எவ்வளோ வழிகள் இருக்குது. த கிரியேட்டர், உன் தேவன் எவ்வளோ மகிமையான தேவன் என்பதை உன் மூளைக்கு சொல்லு, உன் இருதயத்துக்கு சொல்லு, உன் சிந்தைக்கு சொல்லு, எவ்வளோ பெரியவர்ன்றத அது புரியட்டும். ஸோ கர்த்தருடைய ஆவியானவர், தேவ ஆவியானவர் அசைவாடுறாரு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, என் வாழ்க்கையில் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். உன் வாழ்க்கையில் கர்த்தர் சும்மா இருக்கிறதே கிடையாது, அவருக்கு அந்த பழக்கமே இல்லை. நம்ம சொல்லிடுறோம், ஆண்டவருக்கு கண் இல்லை, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, என் வாழ்க்கையில கிரியை செய்யல. நீ சொல்றியா? தேவனுடைய நேச்சரை பார், அவர் இயற்கை தன்மையை பார், அவருடைய பண்பை பார். ஆதியிலேயே அவர் சும்மா இல்லை, அப்பவே சும்மா இல்லாதவர் இப்ப எப்படி சும்மா இருப்பாரு? அப்போ உன் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறவராகவே இருக்கிறாரு. அவரை புரிஞ்சுக்கோ, அவரை பெரிதா பாரு, மேன்மையா என்ன, அப்ப அவருக்கு இன்னும் க்ளோஸா இருப்ப. ஆதியில தேவன் வானங்களையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நாவ் சிருஷ்டிப்பு ஆரம்பமாவது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. கிரியேட்டர் சொன்னது உண்மை, இன்னைக்கு வரைக்கும் உண்மை, செஞ்சது உண்மை, இன்னைக்கு வரைக்கும் உண்மை. அகைன் 17
அவைகள் பூமியினில் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவில் வைத்தார். அது நல்லது என்று தேவன் கண்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. டே 5th டே. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதியான திரளான ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தையும் நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலம் விடியற்காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. 6ஆம் நாள். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களை ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லதென்று கண்டார். 6th டே. அப்போ பிராணிகளை உண்டாக்குறாரு, மிருகங்களை உண்டாக்குறாரு. 26. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த 6 days ஈஸியா மனசுல வைக்க முடியல, ஆனா முடியும். கவனிங்க, 6 days. முதல்ல 1st டே என்ன? வெளிச்சம் இருள். 2nd டே ஆகாயம் தண்ணீர். 3rd டே புல் பூண்டு பூமியில். 4th டே சூரியன் நட்சத்திரன் அதற்குரிய பிளானட்ஸ். 5வது நாள் பறக்கும் பட்சி. 6வது மிருகம் மனுஷன். இப்போ எப்படி அழகா சொல்லி இருக்கிறத ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் பாருங்க. முதல் நாள் இதை தான் சொன்னேன் நான். முதல் நாள் வெளிச்சம் பகல் இரவு. 2ஆம் நாள் ஆகாய விரிவு சமுத்திரம். 3ஆம் நாள் வெட்டாந்தரை புல் பூண்டு. 4ஆம் நாள் சூரிய சந்திர நட்சத்திரங்கள். 5ஆம் நாள் நீர்வாழ் ஜந்து பறவைகள். 6ஆம் நாள் நில விலங்கு மனிதன். 7ஆம் நாள் ஓய்வு. இதை ஈஸியா புரிஞ்சிக்க 6 நாளை 2 பிரிவா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 days, செகண்ட் 3 days. இந்த ஃபர்ஸ்ட் 3 daysல இருக்குதே, அதை அவர் வருஷப்படுத்தி வச்சுட்டு அடுத்த 3 days அதை பேஸ் பண்ணியே ஒர்க் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 3 days பேஸ் பண்ணி. கவனிங்க, ஈஸி மெத்தட் பாருங்க. ஃபர்ஸ்ட் டே லைட்டு, செகண்ட் டே வாட்டர், தேர்ட் டே லேண்டு வெஜிடேஷன். அதாவது புல் பூண்டு நிலம், நிலம் புல் பூண்டு தாவரம். இது ஃபர்ஸ்ட் 3 days ஆச்சா. அடுத்த 4-5 days பாருங்களேன், லைட்டு, இங்கே லைட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாரு. 5th டே கடல் வாழ் உயிரினம். இங்கே பாருங்க, இங்கே தண்ணீரை ஜலம் பிரிக்க கடவுதுன்னாரு. 5th டேவை செகண்ட் டேவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. 6th டே அனிமல் ஹியூமன் ஃபுட்டு லேண்டு வெஜிடேஷன், அவங்களுக்கு என்ன தேவை. 6th டேவை தேர்ட் டேவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. இன்னும் சுருக்கமாக சொல்கிறேன், விளக்கமாக சொல்கிறேன், கவனிங்க. டே 1, டே 2, டே 3. டே 1ல் பூமியின் ஆழம், லைட்டு, டார்க்னஸ், டே நைட்டு. டே 4 பாருங்க, த லைட்ஸ் ஆஃப் ஹெவன், சன் மூன் ஸ்டார். இங்கே சன் மூன் ஸ்டார் இருக்குது, இங்கே லைட் இருக்குது. முதல்ல அதை கிரியேட் பண்ணுறாரு. 4வது நாள் அதை பேஸ் பண்ணி 4வது நாள் ஒர்க் பண்ணுறாரு. 2வது நாளை பாருங்க, வானம் ஆகாயம் அதை பேஸ் பண்ணுறாரு. 5வது நாள் பாருங்க, பறவைகள் பறக்குது. அப்போ இந்த வானம் ஆகாயத்தை பேஸ் பண்ணி பறவைகளை சிருஷ்டிக்கிறாரு, மேலே அது பறக்க. 6th டே பாருங்க, ஜீவராசிகள், மிருகம், மனுஷன், பூமி, கடல், தாவரம். இவங்களுக்கு என்ன தேவை? நிலவாழ் உயிரினத்துக்கு
மூணாவது நாள், ஆறாவது நாள் மூணாவது நாள் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 3 டேஸை உருவாக்கிட்டு அதை படைச்சிட்டு அடுத்த 3 டேஸில் முதல்ல டச் பண்ணி மேட்ச் பண்ணுறாரு. சொல்றது புரியுதா? ஓகே. அப்போ 6 நாள் படைப்பை பார்த்தீங்கன்னா, ஸோ 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் சிருஷ்டிக்கப்பட்டது. முதல் நாள், 2வது நாள், 3வது நாளை பேஸ் பண்ணது. ரொம்ப அழகாக செய்கிறாரு, அதை குழப்பமே இல்லை. அப்போ முதல்ல பேஸை வச்சுட்டு அடுத்தது அதுக்கு தேவையானதை செய்கிறாரு. பூமியை சிருஷ்டித்ததை ஒரு சின்ன படத்தில் நம்மளால் விளக்கி பார்க்க முடியும். இது பூமி, ஆகாயம், வானம், அதுக்கு மேலே நீர் இருக்குது, அதுக்கு கீழவும் நீர் இருக்குது. 2வது நாள் அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அவர் ஜலப்பிரளய, ஆகாயத்துக்கு மேலே ஜலப்பிரளயத்தையும் ஆகாயத்துக்கு கீழே ஜலப்பிரளயத்தையும் பிரிக்கிறாரு. கவனிங்க 6ஆம் வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது. இங்க பாருங்க, ஃபுல்லா ஜலம், அதெல்லாம் மத்தியில ஆகாய விரிவு. ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும். ஜலத்தினின்று ஜலத்தை இந்த ஆகாய விரிவு பிரிக்குது. அப்ப இதுக்கு மேல வாட்டர் இருக்குது, இதுக்கு கீழே வாட்டர் இருக்குது. இப்படிதான் ஆகாய விரிவை பிரிச்சாருன்னு படிக்கிறப்ப இதை மைண்டில் வச்சுக்கணும். கிரியேஷனை இருக்கிற வண்ணமா, எழுதி இருக்கிற வண்ணமா படித்தா ஒன்றும் டேஸ்டே இருக்காது. அதை அந்த இடத்துல இருந்து புரிஞ்சு படிக்கணும். பூமியை அஸ்திபாரங்களில் உருவாக்கினாரு அப்படின்னு சொல்றது இதுதான். ஆதாரங்களை உருவாக்கினாரு, பூமியின் தூண்களால் ஸ்தாபிக்கப்படுதுன்னு யோபுல வாசிப்போம். அது யோபு புஸ்தகத்தை வாசிக்கிறப்போ வேற மாதிரி வாசிக்கணும். இப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் குறிப்பு, சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி என்ன நாள் ஆச்சு? முதலாம் நாள், 2ஆம் நாள். ஏன் அவங்க சாயங்காலத்தையும் விடியற் காலத்தையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க? நாட்களை நம்ம அப்படி கனெக்ட் பண்ணலையே. நம்ம எப்படி பண்ணுறோம்? இரவு பகல் சேர்ந்தது ஒரு நாள். ஆனால் இங்கே சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்த ஆத்தர் இருக்கிறாரு, அவர் ஜூவிஷ் பேக்ரவுண்டு, ஹிஸ்டரியை அந்த கல்ச்சரில், அந்த பீப்புளுடைய ஸ்டைலில், அவங்களுடைய நம்பிக்கையில் புக் எழுதுறாரு. யூதர்கள் அவங்க நாட்களை சாயங்காலத்தில் இருந்து தான் கணக்கிடுற பழக்கம் இருந்துச்சு. கவனிங்க, ஒன்று கவனிங்க. லீவ் திஸ், இது ஒன்றும் இல்லை முக்கியம், இது ஈஸி. நான் சொல்கிறத கவனிங்க. யூதர்கள் சாயங்காலத்தில் இருந்து தான் அவங்க நாட்கள் தொடங்குது, ஒரு நாள்ன்றது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் அடக்கம் பண்ணுற அந்த ஈவினிங், மரியாள், மார்த்தாள், ஸ்திரீகளெல்லாம் போய் என்ன சொல்கிறாங்க? அடுத்த நாள் ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாகணுமா. எப்போ? சாயங்காலம். அதனால் வேக வேகமாக கல்லறையில் போய் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு ஓய்வு நாளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் ஸோ ஈவினிங் தொடங்குது ஓய்வு நாள்ன்றது. சாயங்காலம் விடியற் காலம் ஆகி முதல் நாள். யூதர்கள் பகலை 4 வகையாக பிரித்தாங்க, இரவை 4 வகையாக பிரித்தாங்க. அதாவது இரவை ஜாமங்கள்னு பிரிச்சுட்டாங்க, பகலை மணி நேரம்னு பிரித்தாங்க. எழுதிக்க அவங்களோட பிரித்த நேரங்களை. முதல்ல எழுதிங்க. சூரிய உதயம் மார்க் 16:2 காலை 6 மணி. பகலை குறித்து படிக்கிறோம். இப்போ பகல் டே டைமு. முதலாம் மணி வேளை என்பது காலை 7 மணி, முதலாம் மணி வேளை. 2ஆம் மணி வேளை என்பது காலை 8 மணி. 3ஆம் மணி வேளை என்பது காலை 9 மணி, மேத்யூ 23. 4ஆம் மணி வேளை காலை 10 மணி.
5ஆம் மணி வேளை காலை 11 மணி. 6ஆம் மணி வேளை காலை 12 மணி. மேத்யூ 27:41. அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். 7ஆம் மணி வேளை பகல் 1 மணி. யோவான் 4:52. 8ஆம் மணி வேளை என்பது பகல் 2 மணி. 9ஆம் மணி வேளை என்பது பகல் 3 மணி. அப்போஸ்தலர் 3:1. 10ஆம் மணி வேளை என்பது பகல் 4 மணி. யோவான் 1:39. 11ஆம் மணி வேளை என்பது பகல் 5 மணி. மத்தேயு 20:6-9. சூரியன் அஸ்தமிக்கும் வேளை என்பது மாலை 6 மணி. லூக்கா 4:40. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது எப்போ பூமி முழுதும் அந்தகாரப்பட்டுச்சு? மத்தேயு 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. வெயிட், இப்போ இப்படி இருக்குது அவங்க டைம். உடனே நம்ம 6ஆம் மணி வேலைன்னா நம்ம கிளாக்கில் 6 மணின்னு நினச்சிக்கூடாது. 6ஆம் மணி வேலை முதல் 9ஆம் மணி நேரம் மட்டும் பூமி. இப்போ 6ஆம் மணி நேரம்னா நம்ம டைம், ரியல் டைம் என்ன? பகல் 12. உங்கள் லிஸ்டில் இருக்கா? அப்போ 12 மணி 6ஆம் மணி. 9ஆம் மணினா 3 மணி. அப்போது 12லேருந்து 3 மணிக்கு வரைக்கும் பூமி அந்தகாரப்பட்டுச்சு. அதனால தான் குட் ஃப்ரைடே சர்வீஸ் வைக்கிறவங்க 12 o'clock மத்தியானம் 12லேருந்து 3 வரைக்கும் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வசனங்களில் மணி வரப்போ இந்த டைமை நீங்கள் கால்குலேட் பண்ணி படிக்கணும். யோவான் பாருங்க 4:52 என்ன இருக்கு? அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில். அப்படி 7ஆம் மணி நேரம் அப்படின்னு சொல்றப்ப 7 மணி நினைச்சிக்க கூடாது. லிஸ்ட்ல 7ஆம் மணி யூதர்களுடைய மணி பகல் 1 மணிக்கு. அப்போ இந்த கணக்கு சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி அப்படின்றது யூத ரைட்டர் அவங்க டைமை கோட் பண்ணது. யூதர்கள் அப்படி தான் நாளை கணக்கிட்டாங்க. அகைன் ஜாமங்களை அவங்க 4 வகையாக பிரித்தாங்க. முதலாம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம். முதலாம் ஜாமம் அப்படின்றது மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை. 2ஆம் ஜாமம்ன்றது இரவு 9 முதல் நள்ளிரவு 12 வரை. 2ஆம் ஜாமம் லூக்கா 12:38. லூக்கா 12:38. 3ஆம் ஜாமம் லூக்கா 12:38. அதில் நள்ளிரவு 12 மணிக்கும் அதிகாலை 3 மணிக்கும் இடைப்பட்ட ஜாமம். மிட்நைட் 12 to ஏர்லி மார்னிங் 3. அதான் 3ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமம் அதிகாலை 3 மணி முதல் விடியற்காலை 6 மணி வரை. மேத்யூ 14:25. ஸோ இப்போ லூக்கா 12:38 வாசிங்க. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து. ஓகே, அப்படின்னா நைட்டு சொல்லுது. லூக்கா 12:38. ஓகே. மத்தேயு 14:25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து. 4ஆம் ஜாமத்தில்னா என்ன டைம்? விடியற்காலை. அப்போ இயேசு கடல்ல நடந்து வந்தது அதிகாலை 3 மணி. அப்போ அவங்க கோணத்தில் தான் நம்ம டைமை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அவங்க கோணத்தில் அந்த ஆத்தர் என்ன எழுதினாரோ அதுதான். அதை அந்த இடத்துல இருந்து புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் கூட யாருக்குன்னா போய் சொன்னீங்கன்னா, அன்னைக்கு பைபிள் எப்படி படித்தாங்களாம், சபையா காரியங்கள் இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி படித்தாங்களாம். காரியம் இப்படி இருக்குதா, எக்ஸைட்டா
சொல்கிறப்ப அப்படி சொல்லணும். போய் சர்ச்சில் பிலீவர்ஸுக்கு நீங்கள் இப்போ சொல்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக சொல்லணும். ஒரு அம்மா கேட்டேன், எப்படி இருந்துச்சு பைபிள் ஸ்டடி? இட்ஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். என்ன யாருக்கு தெரியாது? எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சொல்கிறப்ப உணர்ச்சி பூர்வமாக சொல்லணும். படிக்கிறப்ப அவ்வளோ இருக்குது. எவ்வளோத்தையும் ஸ்கிப் பண்ணி இன்னைக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு சிருஷ்டிப்பின் 6வது நாளில் நிறுத்துவோம். அடுத்த வாரம் 6வது நாளில் இருந்து தொடங்கலாம். எங்கே நிறுத்துகிறோமோ அங்கேருந்து தொடங்குவோம். திரும்பவும் சந்திப்போம். லெட்ஸ் ப்ரே. அன்பின் பிதாவே, எங்கள் சிருஷ்டி கர்த்தரே, உம்மை அறிந்து கொள்வது எவ்வளோ முக்கியம் ஆண்டவரே. நீர் எவ்வளோ பெரிய சிருஷ்டிகள், எவ்வளோ பிரம்மாண்டமானவர். எங்கள் மூளை அறிவுக்கு இது எங்களுக்கு புரியவே ஆண்டவரே இயலவில்லை. எங்களால் உம்மை புரிஞ்சிக்க முடியல. எங்கள் அறிவு சின்னது, நாங்கள் குறைவுள்ளவர்கள். உம்மை புரிஞ்சிக்கிற அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. த கிரேட் ரியல் கிரியேட்டரை புரிஞ்சிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எவ்வளோ மக்கள் இதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் சொல்ல எங்களுக்கு பலனும் ஞானமும் தாங்க. இந்த அதிகாரத்தில் நாங்கள் படித்தவைகளை எங்களுக்கு மறக்காதபடி இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் தாங்கும், பலப்படுத்தும், வழி நடத்தும், கிருபை செய்யும். திரும்பவும் சுகத்தோடு கொண்டு வாரோம். ஆசீர்வதிய ராஜா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.